வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 9வது ராசியில் இருக்கார். செவ்வாய் 9வது ராசியில் இருக்கிறது நல்ல யோகம்தான். ஏன்னா உங்களுடைய கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக அல்லது அவங்க வீட்டார் மூலமாக நல்ல யோகங்களை பெறக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணவரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதனால் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கலாம். வேலையில் மட்டும் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் வரலாம். ஒரு இடத்துலேருந்து வேலையிலிருந்து மாறி வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரும். முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். வேறு இடத்துல வேலை வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் வேணும்னா கூட கொடுக்கும். தந்தை வழி உறவில் மட்டும் ஏதாவது விரிசல் வரலாம். அல்லது அந்த தந்தைக்கு ஏதாவது அந்த கோபதாபங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தந்தைக்கு கோபதாபம் வரலாம். அல்லது அந்த டென்ஷனாக இருக்கிறது, ஏதாவது ஒரு கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது இந்த மாதம் இருக்கும். அவங்களுக்கும் நமக்கும் கூட ஒரு சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கொஞ்சம் இருக்கதா செய்யுது. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். சுக்கிரன் 6வது ராசியில் இருக்கிறது, அதே மாதிரி ராகு 6வது ராசியில் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்க பொருள்களை பூராமே ரிப்பேர் ஆக்கி விட்டுரும். அதாவது உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள்லாம் இருக்குல்ல, இப்போ டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, செல்ஃபோனு, வாட்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பொருள்கள் கம்ப்யூட்டர் உட்பட உங்களுக்கு பழுதாயிடலாம். சில பொருள்களை பழுது நீக்கி பயன்படுத்திடலாம். ஒரு சில பொருள்களை பழுது நீக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக புது பொருள்களாக வாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி இந்த லக்ஸூரியஸாக இருக்கிற பொருள்களெல்லாம் நல்லா வாங்கலாம். பெரிய கட்டல் வாங்கணும், மெத்தை வாங்கணும், பீரோ வாங்கணும் அப்படின்லாம் நிறையா பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு சரியாக கைக்கூடி வந்திருந்திருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பொருள் எல்லாம் வருங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது அவங்க வீட்டார் பேசக்கூடிய பேச்சு அல்லது செய்யக்கூடிய செயல்கள் மட்டும் நமக்கு கொஞ்சம் வெறுப்பை ஏற்றுற மாதிரி இருக்கும். சுக்கிரன் 6வது ராசியில் இருக்கிறது. சில நேரத்தில் இந்த நோய் கடன் பகைகள் இருந்தால் கூட அந்த நோய் கடன் பகையெல்லாம் விலகிறதுக்குடைய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். குருவை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்கார். அஷ்டமத்தில் குரு இருக்கிற போது ஒரு சில விஷயங்களில் தொந்தரவு இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் இருக்கும். அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது ஒரு சிலருக்கு இந்த பணத்தினால பிரச்சனை இருக்கும். பணத்தை யார்ட்டையாவது கொடுத்துருப்போம், வாங்க முடியாது, சண்டை சச்சரவு வரும். அல்லது நம்ம கொடுத்துருந்தாலும் வாங்க முடியாது, வாங்கியிருந்தாலும் கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி பேங்க்னால பிரச்சனை வரும். பேங்க்னால பிரச்சனைனா, பேங்க்கில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தோம்னா பேங்க் கடனை கட்ட சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் பேங்க் கடனை கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வெளிக்கடனையுமே கட்டலாம். வெளிக்கடனையும் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது நமக்கு. அதனால் கடன் தொந்தரவுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ இருக்குது. ஒரு சிலருக்கு நகை நட்டுகள் அடமான போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு புதுசாக நகை நட்டுகள் வாங்கித்தரக்கூடிய அமைப்புகளும் இப்போ இருக்க தான் செய்யுது. இந்த ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டுனால தொந்தரவுன்னு வரும். கோர்ட்டுனால தொந்தரவுனா யார்கிட்டையாவது வம்பு வழக்குகள் வர்றது. அதே மாதிரி இந்த காலத்தில் மட்டும் இந்த கோர்ட்டில் தீர்ப்பு வர்றதா இருந்தால் வரவிடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு சாதகமாக வராது. எப்போ வரைக்கும் அப்படி வராது அப்படின்னா 2025 ஏப்ரல் வரைக்கும் அந்த மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு நன்மை நடக்காது. அதுக்கப்புறம் தீர்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக நமக்கு சாதகமாக வரதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைனால தொந்தரவு இருக்கும். குழந்தைனாலன்னா பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு தொந்தரவு வரலாம். அல்லது குழந்தை பெற்றுக்கிறது லேட் ஆகலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு மனக்கவலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படுற மாதிரி தான் தெரியுது. சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லாபாதிபதி தான். 5வது இடத்துல தான் இருக்கார். சூரியன் 5வது இடத்துல இருக்கிறது நல்லது தான். நல்ல லாபங்களை நமக்கு கொடுக்கும். புதனும் உங்களுக்கு 5வது இடத்துல தான் இருப்பார். பெற்ற பிள்ளைகளுக்கு அங்கிட்டு போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு அலைச்சல் திருச்சல் ஏற்படும். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது இந்த காய்ச்சல், சளி, இருமல் அப்படிங்கிற நோய் நொடிகள் வருது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வரும். சனி பகவான் 5வது இடத்துல இருக்கிறது புத்திர யோகத்தையும் கொடுக்கும். அதாவது பிள்ளை பிறக்காதவங்களுக்கு பிள்ளை பிறக்க வைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிள்ளைகள்னால தொந்தரவுகள் வரும். ஒரு சில பிள்ளைகளுக்கு வாகனத்தினால தொந்தரவு வரும். வாகனத்தினால தொந்தரவுனா உங்களுடைய பிள்ளைகள் வண்டியில் பார்த்து தான் போகணும். பார்த்துக்குங்க, வேகமாகலாம் போகக்கூடாது. வேகமாகலாம் போனால் எங்கேயாவது தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் அடிபட்டு மிதிப்பட்டு தான் நம்ம வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் வாகன போக்குவரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக போக சொல்லுங்கள்.
கேது பகவானை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். கேது 12வது ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் விரைய செலவுகள் வரும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வரும், அவ்வளோதானே தவிர வேறு கெடுபலன்கள் வராது. ஒரு சிலருடைய வீட்டில் மருத்துவ செலவுகள் ஏதாவது வரலாம். இப்போ உங்களுக்கு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கண்ணில் ஏதாவது பிரச்சனை வர்றது, அது அல்லது ஏதாவது இந்த காய்ச்சல் சளி இருமல் மாதிரி ஏதாவது வருது இல்லை, அப்படி வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். துளாராசிக்காரவங்களுக்கு குரு 8ல் இருந்தால் கூட பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் இருக்கும், அதில் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இனி ஒரு 3-4 மாதம் தான் இருக்கும். அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுவார், 9வது இடத்துக்கு வந்துடுவார். அவர் 9வது இடத்துக்கு வந்துட்டால் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் விலகிருங்க, சர்வ கஷ்டமும் விலகும். அதே மாதிரி சர்வ யோகமும் வரும், சர்வ லாபமும் நம்மளை தேடி வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. நன்றி நண்பர்களே.